பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வேத வசனம் அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இன்னைக்கும் கூட பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அருமையான ஒரு வார்த்தை. நேற்றைக்கும் முந்தா நேரத்தும் நம்ம பார்த்தோம், அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன், அறிவிப்பேன்னு சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இறைமையா 33:3 அப்போ கர்த்தராகிய தேவன் நமக்கு என்ன செய்யறாரு? நாம் அறியாததும் எட்டாவதுமான காரியங்கள் நமக்கு அறிவிச்சு ஆலோசனை கொடுத்து திடமாய் நடத்துகிற வல்லமை உள்ளவர். அதன்படிதான் பேதுருவை நோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு ஒரு பாரம்பரிய மீன் பிடிக்க தொழில் செய்கிற ஒரு மனிதர். ஆனா இரவு முழுவதும், அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, இரவு முழுவதும் பிரயாசப்படுறாரு, ஒரு மீனும் அகப்படல. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு சொல்லி வெறுமையாய் கரைக்கு திரும்பி வரும்போது இயேசு சொல்றாரு, எடு உன் படகை எடு அப்படின்னு சொல்லி ஆழ்கடலுக்கு போய் இந்த இடத்துல வலைய போடுங்கன்னு சொல்லி இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேட்டு அசட்ட பண்ணாம, அவிசுவாசப்படாம பேதுரு என்ன தெரியுமா செய்யறாரு? கிறிஸ்து வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கடந்து போகிறார். இதனுடைய பலன் என்ன தெரியுமா? 2 படகு அமலத்தக்கதான மிகுதியான மீன்களை அவங்க பிடிச்சாங்கன்னு சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனை, என் சகோதரியே, நீங்க ஒரு வேளை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல வேலைக்காக காத்திருக்கலாம், படிக்கிற காரியத்துல நீங்க என்ன படிக்கிறது அடுத்ததுன்னு சொல்லி காத்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க? ஆலோசனைக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் என்ன படிக்கணும், அடுத்தது நான் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட வேலைக்கு நான் கடந்து போகணும், என்ன மாதிரி பிசினஸ் செய்யணும். ஊழியம் செய்கிறீங்களா? ஊழியம் கர்த்தருடையது இல்லையா? அப்ப எந்த கிராமத்துக்கு நான் போகணும், என்ன செய்யணும், அடுத்த கட்ட ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணி கர்த்தரிடத்துல கேள்வி கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை விட்டுட்டு உங்க சொந்த யோசனையோ இல்ல மற்றவங்க யோசனையோ நீங்க அதை வச்சு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு சக்சஸ் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா உங்களை என்னை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ளவர் எதையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எதையும் செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிங்க. இடத்துல பாருங்க, 2 படகு அமலத்தக்கதான மீனை பிடிச்சு பேதுரு கையில கொடுக்கும்போது அந்த பேதுருக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளோ நிறைவு. அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் இந்த நிறைவையும் இயேசு உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஆனா இதுக்கு தேவை என்ன தெரியுமா? முதல்ல நீங்க பிரயாசப்படணும், சும்மா இருக்கக்கூடாது, பிரயாசப்படணும். 2வது விசுவாசிக்க வேண்டும். 3வது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதுவும் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தெரியுமா? உடனுக்குடனே கீழ்ப்படியணும். நாளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நாளான்னைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி தள்ளி போடும்போது பிசாசு உங்களுடைய விசுவாசத்தை உங்க கீழ்ப்படிதலையும் பறித்து விடுவான். உடனே கீழ்ப்படிஞ்சு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா பேதுருவை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்க கற்றுக்கொண்ட ஒரு காரியம், தகப்பனே, உங்களுடைய சமூகத்துல பிரயாசப்படுவது மாத்திரமல்ல, உங்களுடைய வார்த்தையை நாங்க விசுவாசிக்கணும். உங்களுடைய வார்த்தைக்கு உடனுக்குடனே கீழ்ப்பிடிச்சு நடக்கும் போது என் தேவன் எங்களுக்கு உண்டான சகலத்தையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. பேதுரு கீழ்ப்படிந்தது நிமித்தம் 2 படகு அமிழத்தக்கதான ஆசீர்வாதத்தை என் தேவன் தந்தீரே. அப்படியாகவே இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் உங்களுடைய தகப்பனே வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லி கொடுக்கிறார்களோ, அதுவும் உடனுக்குடனே கீழ்ப்படுவேன், உண்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுக்கிற உங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்து மிகுதியாய் பெருக செய்யும். உங்களுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அல்லவா? நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெபிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, உடனே கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.